அனைவருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீ மகாபெரியவா சரணம். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி. பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞாபக சக்தி இருக்கணும் அப்படின்னா இன்றைய தின மாலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய பூஜை முறை, விநாயகருக்கு ஏலக்காய் மாலை போட்டு தேங்காய் எண்ணெயில் தீபம் ஏற்ற வேண்டும். இந்த மாலையை மறுநாள் நாம் எடுத்து பத்திரப்படுத்தி பசங்களுக்கு தினம்தோறும் ஒவ்வொன்றாக சாப்பிடுவதற்கு கொடுத்து கொண்டு வந்தால் ஞாபக சக்தி அதிகரித்து படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். கடன்கள் அடையணும் அப்படின்னு சொன்னால் அருகம்புல்லால் விநாயகரை இன்றைய தினம் மாலை நேரத்தில் நம்ம வீட்டில் அல்லது கோவிலில் அர்ச்சனை பண்ணணும். பண்ணிட்டு ருண விமோச்சன ஸ்லோகம், அதாவது கணேச ருண விமோச்சன ஸ்லோகத்தை 3 முறை இன்றைய தினம் படிக்க வேண்டும். இப்படி செய்யும்போது கடன்கள் அடையும், குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அதாவது சங்கடஹர சதுர்த்தி, ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தி என்றும் விநாயகரை ஒவ்வொரு நாமத்தினால அர்ச்சனை பண்ணணும். அந்த விதத்தில் இன்றைய தினம் விநாயகரை ஓம் கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொல்லி, அதாவது ஓம் விநாயக கிருஷ்ணாய நமஹா அப்படின்னு சொல்லி நாம் இன்றைய தினம் அர்ச்சனை செய்து அருகம்புல்லால் அர்ச்சனை செய்யணும். அதற்கு பிறகு கணேச ருண விமோச்சன ஸ்லோகத்தை 3 முறை படிக்கணும். இப்படி ஒவ்வொரு சங்கடஹர சதுர்த்தியும் நாம் அனுஷ்டித்து வந்தால் கடன்கள் நிச்சயமாக அடையும். அது மட்டும் இல்லாமல் இந்த கணேச ருண விமோச்சன ஸ்லோகத்தை இன்றைய தினம் ஆரம்பம் செய்து தொடர்ந்து 48 நாட்கள் கூட படிக்கலாம். இன்றைய தினம் கிருத்திகையும் இருக்கின்ற காரணத்தினால முருகப்பெருமானுக்கு 6 நெய் தீபங்களை ஏற்றி வைத்து நாம் மனதார வேண்டும் போது முருகப்பெருமான் அங்காரக பகவானினுடைய அதிதேவதை. நமக்கு கடன்கள் உண்டாகுது அப்படின்னா அது அங்காரக பகவான் நம்முடைய ஜாதகத்தில் சரியில்லாத காரணத்தினால். அதனால் முருகப்பெருமானை இன்றைய தினம் மாவிளக்கு போட்டு 6 மாவிளக்கு தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம். மாவிளக்கு வீட்டில் போடுங்க, தீபத்தை கோவிலில் ஏற்றுங்க, முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு கந்த சஷ்டி கவச்சத்தை படிக்கலாம். உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதற்கு ஏற்றாற் போல செய்யுங்க. கடன் பிரச்சனை அப்படின்னா அருகம்புல்லால் அர்ச்சனை பண்ணுங்க. பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்னா ஏலக்காய் மாலையை போடுங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமாக கடன் இருக்கு அப்படின்னா முருகப்பெருமானை இன்றைய தினம் வழிபாடு செய்யுங்கள். இப்படி நாம் செய்யும்போது அந்தந்த திதிவார நட்சத்திரத்திற்கு ஏற்றாற் போல தெய்வங்களை ஆராதனை செய்யும்போது நம்முடைய கஷ்டங்கள் படிப்படியாக குறைவதை நம்மால் பரிபூர்ணமாக உணர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகாபெரியவா சரணம்.